என் செல்ல குழந்தையே, இன்று இந்த வராகி என்னுடைய நெற்றிப் பொட்டினை தொட்டாய் அல்லவா? என் பிள்ளையே, என்னை காண வந்திருக்கிறாய். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீ பெறப்போகின்றாய். இந்த தாயானவள் என்னுடைய கையில் இருந்து உன்னுடைய கைகளுக்குள் அந்த விஷயம் கிடைக்கப் போகிறது. என் பிள்ளையே, மங்களகரமான நிகழ்வு உன்னுடைய இல்லத்தில் நடக்கப் போகிறது. என் குழந்தை, நீ எதையெல்லாம் எதிர்பார்த்து இந்த தாயானவள் என்னுடைய நெற்றி குங்குமத்தை தொட்டாயோ அந்த வேண்டுதல் உன் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது. என் பிள்ளையே, இந்த வராகி உனக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்து தந்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் உனக்காக வந்திருக்கின்றேன். உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் நல்லதொரு ஒளியினை ஏற்றி வைக்கத்தான் போகின்றேன். என் பிள்ளை, பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சேர்த்து வைத்து நல்ல ஒரு பலன் கிடைக்கத்தான் போகின்றது. உன் தாயானவள் உன்னிடத்தில் எல்லாவற்றையும் சேர்ப்பதற்காகத்தானே மீண்டும் மீண்டும் உன்னை காண வந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்து விட்டால் அதை உன் தாயானவள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேனா? என் பிள்ளையே, நிச்சயமாக உன் தாயானவள் உனக்கானதை எல்லாம் உன் கைகளில் கொடுத்து விடுகின்றேன். என் தங்கமே, பதற்றப்படாமல், வாழ்க்கையை நினைத்து பதறாமல், எது எப்படி ஆகிவிடுமோ என்று எண்ணி எந்த நேரமும் கவலைப்படாதே. எல்லாமும் நமக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதை மட்டும் எப்பொழுதும் உன்னுடைய மனதுக்குள் நீ வைத்து கொண்டு இரு. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்திருப்பது உன் தாயானவள் நான் அல்லவா? அதை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ மறந்துவிடக்கூடாது. என் தங்கமே, கண்ணீரை கண்டு அதிகமாக சந்தோஷம் அடைபவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். உன் கண்ணீரிலிருந்து எப்பொழுதும் கண்ணீர் வரும் என்று உன்னை சுற்றி காத்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் என் தங்கமே, சில நேரத்தில் நீ உணர்கின்ற விஷயங்கள் உனக்கே விசித்திரமாக இருக்கின்றது. நல்லபடியாக பேசுகின்றவர்கள் இவர்கள்தான் உன் வாழ்க்கையில் உன் மீது அதிக அக்கறை கொண்டவர்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இவர்கள் உன் வாழ்க்கையில் முக்கியமானவர்கள் அல்ல. இவர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்குகின்றார்கள். இவர்களுக்கு உன்னை கண்டாலே பிடிக்கவில்லை என்பது போல ஒரு மாற்றம் சட்டென்று ஏற்பட்டு விட்டது. இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கின்றது. யாருக்கு முக்கியம் தெரிகின்றதோ நாளை அவர்களுக்கே நீ முக்கியமில்லாதவளாக மாறிவிடுகின்றாய். இன்று யாருக்கு முக்கியம் இல்லாத நபராக நீ இருக்கின்றாயோ நாளை அவர்களுக்கே நீ அதிக முக்கியமான நபராக மாறிவிடலாம். என் தங்கமே, எல்லாமும் நிறைய அற்றது மாறிக்கொண்டே இருக்கும். இது நிலையில்லாத உலகம். அதனால் இன்றைய சூழ்நிலையை வைத்து வாழ்க்கையில் எதை எடை போட என்று நீ பழகிக்கொள்ள வேண்டும். தாயானவள் சொல்கின்றேன், இன்று உனக்கு கஷ்டம் வந்து விட்டது என்பதற்காக நீ எப்பொழுதும் இந்த கஷ்டத்திலே இருப்போம் என்று நினைத்து விடாதே. எல்லா சூழ்நிலையும் மாறும் பொழுது தாய் உன் வாழ்க்கையில் ஆதிசக்தி வாய்ந்த பல அற்புதங்களை நடத்தி கொடுப்பேன் என்பதை என் பிள்ளை நீ மறந்துவிடக்கூடாது. வராகியினுடைய நெற்றி குங்குமத்தை தொட்டு நீ நிச்சயமாக புண்ணியத்தை செய்து விட்டாய். புண்ணியத்தை செய்த பிள்ளையாக மாறியிருக்கின்றாய். எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கை உன்னை நான் கைவிட மாட்டேன் என்பதை உணர்கின்ற பிள்ளையாக மட்டுமே இதை தொட முடியும். என் தங்கமே, நீ என்னுடைய அன்பினை பெற்றிருக்கின்றாய். இந்த தாயானவள் என்னுடைய அன்பினை பெற்றதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் முழுமையும் என்னை நீ நிறைத்து வைத்திருக்கின்றாய். எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகிவிடாதபடிக்கு இந்த தாயானவள் உன் அன்பால் உன் வாழ்க்கையை கட்டி போட்டு வைத்திருக்கின்றாள். இதற்கு மேல் உனக்கு என்ன வேண்டும் என் பிள்ளையே? என்ன கஷ்டம் வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும், எதை நினைத்தும் வருத்தப்படாமல் இருந்து கொண்டு இரு. எல்லா கஷ்டத்திலிருந்தும் உன்னால் மீண்டு வர முடியும்.
என்று நம்பு. உன் கண்ணீரைக் கண்டு சந்தோஷப்படுகின்ற இந்த உலகத்திற்கு உன் கண்ணீரை ஒரு நாளும் வெளிப்படையாக காட்டிவிடாதே. கஷ்டங்கள் வரும், கண்ணீரை அடக்க முடியாமல் துன்பங்கள் வரும். ஆனால் இதிலிருந்து நிச்சயமாக என் பிள்ளை நீ உன்னை மீட்டு கொண்டு வர முடியும் என்பதை மட்டும் தெளிவாக நம்பு. என் நெற்றி குங்குமத்தை தொட்ட இந்த நேரத்தில் உன் மனதுக்குள் ஒரு மிகப்பெரிய தெளிவு பிறந்திருக்கின்றது. எல்லாவற்றையும் எதிர்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கை பிறந்திருக்கின்றது. உன்னுடைய நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக மாற்றப் போகின்றது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். வேறு எதுவும் இந்த வாழ்க்கை உனக்கு பெரிதாக தேவைப்படுவது கிடையாது. என் பிள்ளையே, தெய்வத்தின் வாக்கினை கேட்பதையே நீ மிக பெரிய அதிசயமாக பாக்கியங்கள் செய்வதாக உனக்கு ஜென்மத்தில் கிடைத்திருக்கின்றது. என் தங்கமே, அதையாவது நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு தெய்வ வாக்கினை உன் வாழ்க்கையாக மாற்றி நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னை ஏளனமாக பார்க்கின்றவர்கள் மத்தியில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும், முன்னேறி காட்ட வேண்டும். உன்னோடு இருப்பவர்கள் உனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து விட்டால் அவர்கள் இதிலெல்லாம் அதிக அக்கறை இல்லாவிட்டாலும் உனக்கு தெரிந்த விஷயங்களை நீ சரியாக செய்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவதற்கு நீ பாடுபட்டு கொண்டு இரு. நான் என்றும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வர உன்னோடு உறுதுணையாக இருப்பேன் என்று சத்திய வாக்கினை இன்று உனக்கு தந்து விடுகின்றேன். என் வாக்கினை கேட்டு நடக்கின்ற என் பிள்ளை வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றத்தை அடைந்தே தீருவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீ உன் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் இந்த தாயானவள் என்னுடைய கரம் பற்றி நல்லபடியாக வந்து சேர்ந்து விட வேண்டும். உன்னுடைய வெற்றியை நான் தீர்மானித்து அழைத்து கொண்டு நின்றிருக்கின்றேன். நீ வேகமாக வந்து அதனை என்னிடத்தில் பெற்றுக்கொள். என் தங்கமே, உனக்கு துணையாக வருவது நான் தானே. உனக்கான வெற்றியை பரிசாக கொடுப்பது நானே. நீயாக இயங்கப் போவது நானே என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். வராகி எந்த அளவிற்கு உன்னோடு சேர்ந்திருக்கின்றாள், உன் மனதில் இடம் பிடித்திருக்கின்றாள், உன் வாழ்க்கையில் இடம் பிடித்திருக்கின்றாள் என்பதை நீ சர்வ நிச்சயமாக இந்த வாக்கு உனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நேரத்தில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரம் உன் கண்களை ஒரு 2 நிமிடம் மூடிக்கொண்டு மனதை அமைதிப்படுத்தி கொண்டு அடுத்து நீ என்ன செய்ய வேண்டும், என்ன செயலை தொடங்க வேண்டும், எல்லாமும் உனக்கு வெற்றிகரமாக நடக்கும் என்று இந்த வராகி அன்பு உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டிருக்கிறது என்றும் நீ நம்ப வேண்டும். அப்பொழுது உனக்கான தேவைகள் எல்லாம் பூர்த்தியடையும். உனக்கான எல்லா நன்மைகளும் உன்னிடத்தில் வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதும் உன் தாயானவள் உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை மனதில் வைத்து கொண்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இரு. என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.